ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8ல் உள்ள 14வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 14வது கணக்கு. 100 மாணவர்கள் கொண்ட ஒரு குழுவில் அவர்கள் எடுத்த மதிப்பெண்களின் சராசரி மற்றும் திட்ட விலக்கமானது முறையே 60 மற்றும் 15 ஆகும். பின்னர் 45 மற்றும் 72 என்ற இரு மதிப்பெண்களுக்கு பதிலாக முறையே 40 மற்றும் 27 என்று தவறாக பதிவு செய்யப்பட்டது தெரிய வந்தது. அவற்றை சரி செய்தால் கிடைக்கப்பெறும் புதிய தரவின் சராசரியும் திட்ட விலக்கமும் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சராசரி 60ன்னு திட்ட விலக்கம் 15ன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் என்னன்னா 40ன்னு 45க்கு பதிலாக 40ன்னு கொடுத்துருக்காங்க, 72க்கு பதிலாக 27ன்னு தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான சரியான சராசரியையும் திட்ட விலக்கமும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ போடலாம் பாருங்கள். தீர்வு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறதையே எடுத்து எழுதிக்கலாம். 100 மாணவர்கள்னால் n = அப்போ 100. அடுத்து சராசரிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பார், சராசரி எக்ஸ் பார்னு சொல்லுவோமா? எக்ஸ் பார் = 60. அடுத்து திட்ட விலக்கம் 15ன்னு கொடுத்துருக்காங்களா? சிக்மா = 15. அடுத்து இப்போ என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் பாருக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எழுதலாம். இது தவறான சராசரி தானே, தவறான சராசரின்னு தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ தவறான சராசரி எக்ஸ் பார் = ஃபார்முலா என்ன? சமேஷன் x/nங்கிறது தான் ஃபார்முலா. இப்போ இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதை போடுங்க. எக்ஸ் பாருங்கிறது எவ்வளோ? 60ன்னு தெரியும். சமேஷன் எக்ஸ் தெரியாது, அதைத்தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். என்னங்கிறது எவ்வளோ? 100. சரியா? இப்போ இதில் பாருங்கள், நம்ம சமேஷன் எக்ஸ் வேணும் அப்படின்னா இதை இங்கே வச்சுட்டு சமேஷன் எக்ஸை நான் இங்கே வச்சுட்டு இந்த 100ங்கிறது இங்கே வகுத்தில் இருக்க இந்த சைட் போகும்போது அப்போ பெருக்கல்ல போகும். பெருக்கல்ல போச்சுன்னா 60 × 100ங்கிறப்போ இந்த 2 0 இங்கே சேருமா? அப்போ 6000 வருதா? அதாவது சமேஷன் எக்ஸ் தவறான சமேஷன் எக்ஸுங்கிறது எவ்வளோன்னு கிடச்சிருக்கு? 6000 கிடச்சிருக்கு. இப்போ திருத்தப்பட்ட சமேஷன் எக்ஸ் அப்படின்னா நான் இங்கே எழுதுகிற பாருங்க. திருத்தப்பட்ட கரெக்டான சமேஷன் எக்ஸ் கண்டுபிடிச்சி சராசரி ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான சராசரி கிடைக்குமா? அதை தான் பண்ண போகிற பாருங்கள். திருத்தப்பட்ட சமேஷன் எக்ஸுன்னா இந்த 6000லிருந்து அவங்க தப்பாக இருந்துச்சுல்ல, தப்பாக என்னன்னு கொடுத்துருந்தாங்க? 40 27ன்னு தப்பாக குறிச்சிருக்காங்க. அப்போ அந்த தப்பானதை கழிக்கணும். சரியா? 40ஐயும் 27ஐயும் கழிக்கணும். சரியா? அதை கழித்து கரெக்டானதை கூட்ட போகிறோம். கரெக்டானது என்னது? 45 கூட்டல் 72ங்கிறது கரெக்டானது. 6000லிருந்து அது தவறானது, அதிலிருந்து 45 27ங்கிற தவறான மதிப்புகளை கழித்து சரியான மதிப்புகள் 45 72 கூட்ட போகிறோம். சரியா? இப்போ போடலாம் பாருங்கள். அப்போது 6000 மைனஸ் இந்த ரெண்டையும் கூட்டணும், 40ஐயும் 27ஐயும் கூட்டணும் அப்படின்னா 67 கூட்டல் 45ஐயும் 72ஐயும் கூட்டணும் அப்படின்னா 117. இப்போது கூட்டல் இருக்கிறதெல்லாம் கூட்டிடலாம் பாருங்கள். அப்போ 6117லிருந்து 67 கழிக்கணும். இப்போ கழிச்சோம் அப்படின்னா நான் இங்கே சைடில் போடுறேன். 6117லிருந்து 67 போயிடுச்சுன்னா 7 7 போச்சுன்னா 0. அடுத்து 1ல் 6 போகாது, இங்கேருந்து கடன் வாங்கினா இது 0 ஆயிரும், இது 11 ஆயிரும். 11ல் 6 போச்சுன்னா 5. அடுத்து 60. என்னென்னு வருது? திருத்தப்பட்ட சமேஷன் எக்ஸோட மதிப்பு 6050ன்னு வருது. சரியா? இப்போ சமேஷன் எக்ஸ் கரெக்டானது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதை கொண்டு போய் நம்ம எங்கே போடலாம் அப்படின்னா சராசரி ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா சரியான சராசரி கிடைச்சிருமா? இப்போ சரியான சராசரி திருத்தப்பட்ட சராசரி, அதாவது எக்ஸ் பார் = சமேஷன் x/n. சமேஷன் எக்ஸுங்கிறது இப்போ நம்ம கரெக்டானது என்ன கண்டுபிடிச்சோம்? 6050/nங்கிறது எவ்வளோ? 100. இப்போ இதிலேருந்து இது கேன்சல் ஆயிரும். அடுத்து 10ல் இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் ஆகுமா? பண்ணால் 2 5 10ன்னு வரும். இதை 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோன்னா 1 5 5. அடுத்து மிச்சம் 6ல் 1 5 5ன்னு வரும், மிச்சம் 1. இங்கே 10 10ல் 2 5 10ன்னு வரும். அடுத்து 5ல் 1 5 5. சரியா? இப்படி வருதா? இப்போ இதை 2ஆல் வகுக்கணுமா? வகுத்தோம் அப்படின்னா பாருங்கள், 121 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா என்னென்னு வரும்? 60.5 அப்படின்னு வரும். அப்போ சரியான திருத்தப்பட்ட சராசரி எக்ஸ் பார் = 60.5. சரியா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணுமா? இப்போ திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா எழுதலாம் பாருங்கள். தவறான திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா அதை தானே அவங்க கொடுத்துருக்காங்க. தவறான திட்ட விலக்கம் ஃபார்முலா என்ன? சிக்மா =
ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என் த ஹோல் ஸ்கொயருங்கிறது தான் திட்ட விளக்கத்துக்கான ஃபார்முலா. இப்போ தவறான திட்ட விளக்கம் சிக்மா என்னன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 15ன்னு கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் தான் இப்போ நம்ம இதில் கண்டுபிடிக்க போகிறோம். பை என்னங்கிறது 100 மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது இப்போது அதாவது தவறான திட்ட விளக்கம் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ தவறான சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது என்னது, சராசரி. அப்போ தவறான சராசரியை போடலாம். அவங்க கொடுத்த தவறான சராசரி என்ன, 60 ஸ்கொயர் பண்ணணுமா. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ரூட்டுன்னு இருக்கிறது இந்த சைட் போகும்போது ஸ்கொயரில் போயிருமா, அதாவது இங்கே ஸ்கொயரில் இருந்துச்சுன்னா இங்கே ரூட்டுன்னு வரும், இந்த சைட் ரூட்டில் இருக்கிறது இங்கே போகும்போது ஸ்கொயரில் போயிடும். இப்போ இங்கே ஸ்கொயரில் போயிடுச்சுன்னா இது 15 ஸ்கொயர்னு ஆயிரும். ஈக்குவல் டு இங்கே என்னென்னு இருக்குது, சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100 மைனஸ் 60 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 3600ன்னு வரும். 60 பெருக்கல் 60 3600ன்னு வரும். இப்போ இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 15 15 225ன்னு வருமா. இப்போ இங்கே கழித்தலில் இருக்கிற 3600 நம்மளுக்கு வந்து சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் தான் வேணும். இப்போ இங்கே கழித்தலில் இருக்கிற 3600 இந்த சைடு வரும்போது கூட்டலில் வருமா. அப்போ கூட்டல் 3600 ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100ன்னு இருக்கா. இப்போ இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்னென்னு வரும், 3825ன்னு வருமா, ஈக்குவல் டு சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை 100. சரியா, இங்கே நம்மளுக்கு சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் வேணும். அதை மட்டும் வச்சுட்டோன்னா இந்த 100 இங்கே வகுத்தலில் இருக்குது, இந்த சைட் போகும்போது அப்போ பெருக்கல்ல போகுமா, பெருக்கல்ல போச்சுன்னா 2 0 நம்மளுக்கு ஆன்சர் சேர்ந்து வரும். அப்போ என்னென்னு வரும், 2 0 சேர்ந்து வந்திருக்கா. சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ, அதாவது இது தவறானது, தவறான சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 3,82,500. அவ்வளோதான். இப்போ என்ன அப்படின்னா இதுக்கு சரியான சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் வேணும்னா இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே தான் தவறானதை கழித்து சரியானதை கூட்டணும். இப்போ கூட்டலாமா. இப்போ திருத்தப்பட்ட சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எல்லாமே ஸ்கொயரில் இருக்குது. அப்போ நம்ம அந்த கூட்டி கழிக்க போகிறதும் ஸ்கொயரில் தான் பண்ணணும். இங்கே இருக்கிறத ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். இப்போ கழிக்க வேண்டியது என்ன, அந்த தவறான 2 மதிப்புகள் என்னது, 40. அப்போ நான் இங்கே ஸ்கொயரில் இருக்கனால 40 ஸ்கொயர் ப்ளஸ் 27 ஸ்கொயர், கூட்ட வேண்டியது 45 ஸ்கொயர் ப்ளஸ் 72 ஸ்கொயர். சரியா, இப்போ பாருங்கள் இது எல்லாத்தையும் சுருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சரியான திருத்தப்பட்ட சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் 40 ஸ்கொயர் பண்ணால் நன்னாங்கு 16 1600ன்னு வருமா. அடுத்து 27 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நான் இங்கே போடுறேன், 27 பெருக்கல் 27 7 7 49 மிச்சம் 4 7 2 14 14 4 18 7 2 14 14க்கு 4 மிச்சம் 1 2 2 4 4 1 5 இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 9, இந்த ரெண்டையும் கூட்டணும் 12 மிச்சம் 1 6 7ன்னு 729ன்னு வருது. கூட்டல் 45 ஸ்கொயர் பண்ணணுமா, இங்கேயே போடுற பாருங்கள், 45 பெருக்கல் 45 5 25 மீதி 2 5 20 22 22 4 20 மிச்சம் 2 நன்னாங்கு 16 16 2 18 கூட்டினா 5 2 0 2025ன்னு வருதா. அதே 72 அடுத்து ஸ்கொயர் பண்ணணும். 72 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 2 2 4 7 2 14 7 2 14 மிச்சம் 1 7 7 49 ஒரு 1 50. இதை கூட்டினா 4 8 1 5. இந்த மாதிரி வந்திருக்கா. இப்போ பாருங்க, இந்த ரெண்டையுமே கூட்டணுமா, கூட்டணும் அப்படின்னா 1600 கூட 729 கூட்டினா 9 2 13க்கு 3 மிச்சம் 1 2329. அடுத்து இந்த ரெண்டையுமே கூட்டணுமா, இந்த ரெண்டையும் கூட்டினா 2025 கூட 5184 கூட்டணும் அப்படின்னா இங்கே 9 0 மிச்சம் 1 2 5 2 7 7209ன்னு வருது. சரியா, இப்போ இந்த கூட்ட வேண்டியதை ஃபஸ்ட்டு கூட்டிடலாம், அதுக்கப்புறம் கழிச்சுக்கலாம். பாருங்கள், ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கூட்டணும் அப்படின்னா என்னென்னு வரும், இங்கே போடுற சைடில் இது கூட்டலில் இருக்கா,
7209 கூட்டினோம் அப்படின்னா 9 0 5 2 கூட்டினா 7 இது 9 38 சரியா 38 97 09 இப்போ கழிக்க வேண்டியது 2329 இப்போ இதிலிருந்து கழிக்கணுமா கழித்தல் 2329 கழிச்சோம் அப்படின்னா 9ல் 9 போச்சுன்னா 0 அடுத்து 0ல் 2 போகாது இங்கேருந்து கடன் வாங்கினா இது 6 ஆகும் இது 10 ஆகும் 10ல் 2 போச்சுன்னா 8 6ல் 3 போச்சுன்னா 3 அடுத்து 9ல் 2 போச்சுன்னா 7 38 என்னன்னு வருது ஓகேவா அதாவது இது வந்து திருத்தப்பட்ட சமேசன் எக்ஸ் ஸ்கொயரோட மதிப்பு இப்போ நம்ம இங்கே வந்து திருத்தப்பட்ட சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் அப்போ திருத்தப்பட்ட திட்ட விலக்கமும் கண்டுபிடிச்சிடலாமா பாருங்க திருத்தப்பட்ட திட்ட விலக்கம் ஃபார்முலா சிக்மா ஈக்குவல் டு root of summation x square by n minus summation x by n the whole square ஓகேவா இதுதான் திட்ட விலக்கத்துக்கான ஃபார்முலா அடுத்து இதில் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்போ போடலாம் பாருங்கள் கரெக்டானது சரியானது தான் அதனால் சரியான மதிப்புகள் மட்டும்தான் போடணும் அப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் பை என் சமேசன் எக்ஸ் ஸ்கொயர் கரெக்டானது இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா பை என்னங்கிறது 100 மைனஸ் சமேசன் எக்ஸ் பை என்னங்கிறது சரியான அதாவது சரியான திருத்தப்பட்ட திட்ட விலக்கம் தான் கண்டுபிடிக்கிறோம் அப்போ திருத்தப்பட்ட சராசரி தான் போடணும் திருத்தப்பட்ட சராசரி நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் சமேசன் எக்ஸ் பை என்னு தான் எக்ஸ் பார்னு சொல்லுவோம் இப்போ 60.5ன்னு கண்டுபிடிச்சோமா அதை என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் போட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்து 100ன்னு இருக்கனால புள்ளி அதாவது புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி இங்கே 2 0 இருக்கனால புள்ளி 2 ஸ்தானம் தள்ளி இங்கே வருமா இப்போ என்னென்னு வரும் இங்கே மேலே ரூட் ஆஃப் 73.80ன்னு வரும் மைனஸ் இப்போ இதையே ஸ்கொயர் பண்ணணுமா 60.5 ஸ்கொயர் பண்ணணும் அப்போ 60.5 அது அப்படியே புள்ளியை விட்டுட்டு பெருக்கலாம் பாருங்கள் அதுக்கப்புறம் புள்ளி வச்சுக்கலாம் 605 நான் போட்டு பெருக்கிறேன் 5 25 மீதி 2 5 கூட பெருக்கணும் அப்படின்னா 0 கூட 2 கூட்டினா 2ன்னு வரும் 5 30 அடுத்து 0 கூட பெருக்கினா எல்லாமே 0ன்னு ஆயிருமா அடுத்து 5 30 30க்கு 0 மிச்சம் 3 6 கூட பெருக்கும்போது 0 தான் 0 கூட 3 கூட்டினா 3 6 36 இப்போ இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னா 5 2 0 3 3 6 இங்கே 6 இங்கே 3ன்னு வருதா இப்போ பாருங்கள் புள்ளி வந்து இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது ஸ்கொயர் பண்ணும்போது அதுலேயும் ஒரு ஸ்தானம் தள்ளி இருக்குது அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இப்படி வருதா என்னென்னு வருது 3660.25ன்னு வருது இப்போ இதிலிருந்து இதை கழிக்கணுமா கழித்து அதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு திட்ட விலக்கம் கிடச்சிரும் இப்போ சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபஸ்ட் இதிலிருந்து இதை கழிக்கணுமா கழிக்கலாம் பாருங்கள் 3883.80லிருந்து 3660.25 கழிக்கணும் கழிச்சா 0லேருந்து 5 போகாது அப்போ இங்கேருந்து கடன் வாங்கினா இது 7 ஆகும் இது 10 ஆகும் 10ல் 5 போச்சுன்னா 5 7ல் 2 போச்சுன்னா 5 புள்ளி 3ல் 0 போச்சுன்னா 3 7ல் 6 போச்சுன்னா 1 8ல் 6 போச்சுன்னா 2 3ல் 3 போச்சுன்னா 0 அப்போ என்னென்னு வருது 213.55ன்னு வருதா இப்போ இதுக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் நான் இங்கேயே போடுறேன் வர்க்க மூலம் கண்டுபிடிக்கிறது 213.55க்கு வர்க்க மூலம் எடுத்தோம் அப்படின்னா 2 நம்பர் ஜோடியாக தான் எடுத்துக்கும் அப்போ இந்த 2 நம்பர் ஜோடியாக எடுத்துக்கிறோம் இந்த 2 நம்பர் ஜோடியாக எடுத்துக்கிறோம் இது ஒன்று மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் 2க்குள்ளே வர்க்க நம்பர் என்ன வரும் ஓரோன்னு ஒன்று தான் வருமா ஓரோன்னு ஒன்று கழிச்சோம் அப்படின்னா 1 அடுத்த 2 நம்பர் நான் கீழே இருக்கிறேன் இப்போ இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற நம்பரை 2ஆல் பெருக்குவோமா பெருக்கணும் அப்படின்னா 1 2 2 இப்போ இங்கே ஒரு நம்பர் போடணும் அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் 113க்குள்ளே வரணும் அப்போ என்ன போடலாம் அப்படின்னா இங்கே சப்போஸ் நான் 1ன்னு போட்டால் கூட 21ன்னு தான் வரும் 5 தடவை போட்டேன்னா 25 125ன்னு போயிடும் அப்போது இதை விட எச்சா போயிடும் நான் 4 தடவை போடுறேன் சரியா நன்னாங்கு 16 மிச்சம் 1 4 2 8 8 1 9 இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணுமா 113லேருந்து 96 போயிடுச்சு அப்படின்னா 17ன்னு வருது அடுத்து இங்கே புள்ளி இருக்கனால நான் இங்கே புள்ளி வச்சுட்டு அடுத்த நம்பர் நான் கீழே இருக்கிறேன் 55ங்கிறது கீழே இறக்கிட்டு இப்போ இந்த நம்பர் 2ஆல் பெருக்கணும்னா
14 2 28ன்னு வரும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் போட்டு பெருக்கும்போது வர்ற ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். அப்படின்னா நான் 1ன்னு போட்டேன்னா 281ன்னு வருதா. நான் 6 தடவை போட்டேன் அப்படின்னா இதுக்குள்ளே அடங்கும். சரி, அப்போ நான் 6 தடவை போடுறேன். நீங்கள் டவுட்டாக இருந்துச்சுன்னா சைடில் பெருக்கி பார்த்து போட்டு இதுக்குள்ளே அடங்குதான்னு பார்த்து பெருக்கி போட்டுக்கலாம். ஓகேவா. 6 6 36, 36க்கு 6 மிச்சம் 3, 6 8 48, 48 3 51, 51க்கு 1 மிச்சம் 5, 6 2 12, 12 ஒரு 5 17. சரியா, இதுக்குள்ளே அடங்கிருச்சு. இப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும் பாருங்கள். இங்கேருந்து கழிக்க முடியாது, இங்கேருந்து கடன் வாங்கினா இது 4 ஆகும், இது 15 ஆகும். 15ல் 6 போச்சுன்னா 9, அடுத்து 4ல் 1 போச்சுன்னா 3. சரியா, 39ன்னு வருது. இங்கே எப்போவுமே நம்ம புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் எடுத்து அதை 2 ஸ்தானமாக மாற்றுவோம். அப்போ போடலாம் பாருங்கள். புள்ளி இருக்கனால நான் 2 0 சேர்த்திக்கிறேன். இங்கே புள்ளி ஆல்ரெடி நம்ம வச்சுருக்கோம், அதனால நான் இங்கே 2 0 சேர்த்திட்டேன். இப்போ மறுபடியும் இந்த நம்பர் 2ஆல் பெருக்கி போடணுமா. அப்போ 6 2 12 மிச்சம் 1, 4 2 8, 8 1 9, 1 2 2. இப்போது இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இதுக்குள்ளே வரணும். அப்படின்னா இங்கே நான் 1ன்னு போட்டால் கூட 2921ன்னு வருது. இது 3900ல் ஒரு தடவை தான் வரும். அப்போது ஒரு தடவை நான் போடுறேன். ஒரு தடவை 2921. சரியா, இதை கழிக்கலாம் பாருங்கள். கழிச்சோம் அப்படின்னா இங்கேருந்து கடன் வாங்கினா இது 8 ஆகும், இது 10 ஆகும். இங்கேருந்து கடன் வாங்கும்போது இது 10,000, இது 9,000. 10ல் 1 போச்சுன்னா 9, 9ல் 2 போச்சுன்னா 7, அடுத்து 8ன்னு இருக்குது. 8லேருந்து 9 போகாது. இங்கேருந்து கடன் வாங்கினா இது 2, இது 18, 18ல் 9 போச்சுன்னா 9, 979ன்னு வருது. இப்போ இங்கே நான் புள்ளி வச்சுருக்கேன். இங்கே இந்த நம்பர் கீழே இல்லாதனால நான் மறுபடியும் 2 0 சேர்த்துறேன். சேர்த்துனதுக்கப்புறம் இந்த நம்பரை நம்ம 2ஆல் பெருக்கி போடுவோமா. பெருக்கி போட்டோம் அப்படின்னா 1 2 2, 6 2 12, 12க்கு 2 மிச்சம் 1, 4 2 8, 8 1 9, அடுத்து 1 2 2 இப்படி வருதா. அதுக்கப்புறம் இங்கே ஒரு நம்பர் போடணும், அதே நம்பர் இங்கே போட்டு பெருக்கும்போது வர ஆன்சர் இப்படி வரணும். இங்கே நான் 1ன்னு போட்டால் கூட 29,221ன்னு வருதா. 30,000ன்னு வச்சுக்கோங்க. 30,000ங்கிறது 97,000ல் எத்தனை தடவை வரும். ஒரு 3 தடவை போடலாமா. சரியா, 3 9, அடுத்து 3 2 6, 3 2 6, 27, 27க்கு 7 மிச்சம் 2, 3 2 6, 6 2 8 இந்த மாதிரி வருதா. இப்போ நம்மளுக்கு இங்கே புள்ளிக்கு அப்புறம் 3 ஸ்தானம் கிடச்சிச்சு. அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ இதை எப்படி எடுத்துக்கோன்னு பாருங்கள். சிக்மாவோட மதிப்பு தோராயமாக 14.6. இந்த 3வது நம்பர் 5ஆவும் 5 விட அதிகமாகவும் இருந்துச்சுன்னா பக்கத்து நம்பர் கூட 1 சேர்த்துவோம். அப்போ இங்கே 3ன்னு இருக்கனால 5 விட கம்மியாக இருக்கனால நான் இந்த நம்பர் அப்படியே போட்டுக்கிறேன். அப்போ சிக்மாவோட மதிப்பு தோராயமாக 14.61. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.